நான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்ய போகிறேன். ஆக என்ன செய்யணும் சொல்லுங்க? நீ வா. நீ அவர் தானே செய்யணும். ஒரு யார் மூலமா தான் செய்வாரு சொல்லுங்க? என் மூலமா தான் செய்ய முடியும் அவரால். அவர் பெரிய சக்தியா இருந்தாலும் அதை கொண்டு போகிற கனெக்ட் பண்ணுகிற பைப் நம்ம தான். அவர் பெரிய கேஸ் ஃபேக்டரியா இருந்தாலும் அந்த கேஸ் ஃபேக்டரியில இருந்து ஒவ்வொரு வீடா கனெக்ஷன் கொடுத்து அடுப்பு எரிய வைக்கிற அற்புதமான பைப் நீங்க தான். அதனாலதான் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ வா. ஆண்டவரே, எலியாவை போல ஒரு தேவ மனுஷனை எழுப்பும் ஆண்டவரே. அவர் சொல்றாரு, நான் எலியாவை தான் ஏற்கனவே எழுப்பிட்டேனடா, உன்னை தானே நான் காத்திருக்கேன், உனக்காக தானே. நீ எதுக்கு அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆண்டவரே, இதோ அடியே இருக்கிறேன்னு சொல்றதுக்கு இன்னும் நமக்கு தெரியல. ஒண்ணு வந்து சொல்றாரு, அது ஒண்ணு இல்ல பாஸ்டர், பக்கத்து இலைக்கு பாயாசம் அப்படிங்கிற பிரியாணி 2வது முறை வேணும்னா ஐயா இங்க போடுங்க நான் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? எங்க இங்க போடுங்க சார், பக்கத்துக்கு இல்லை சார், எங்க அப்படிதானே போடுவோம். அதே மாதிரிதான் இது இல்ல. உங்களை நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் வருவீர்களானால் தேசத்திலே பெரிய அற்புதங்களை தேவன் செய்ய வல்லவர்.